வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு 24 hours இந்த வீடியோவாக இருக்க போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 7 o'clock. ஸோ என்னோட ஆப்ஷனல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு 7 o'clockலேருந்து நாளைக்கு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூபிஎஸ்சியோட டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பாருங்கள், எனக்கு எப்போதுமே இந்த ஜூம் மீட்டிங்கில் தான் வந்து கிளாஸ் நடக்கும். My class gonna start in within 10 minutes. So எனக்கு 7:15 கிளாஸ் டைம் வந்து இப்போ 7 ஆப்ஷனல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு நிறைய பிளான் வச்சுருக்கேன். பார்க்கலாமா? ரிலீம்ஸ் நெருங்க எந்த இதுலேயுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல ஆக்சுவலி. ஏன்னா இப்போ ஆப்ஷனல் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதை கவனித்தேன், மறுபடியும் நோட்ஸ் எடுத்தேன். அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இருந்தாலும் எனக்கு அது பாலிட்டி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருக்கும் போல். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து ஊருக்கு போனதுனால மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஸோ நான் இப்போதும் ஒரு 2-3 நாளாக மார்னிங்கும் நைட்டும் தோசை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எவ்வளோ தான் நம்ம வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த சவுத் இண்டியன் பீப்புளுக்கு வந்து இந்த தோசை இட்லி மேலே இருக்க அஃபெக்ஷன் வந்து குறையவே குறையாது. இந்த மாதிரி அம்மா எப்போயாவது ஊருக்கு போனாங்க அப்படின்னா எனக்காக தோசை மாவு ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போவாங்க. ஸோ அதை வச்சே நான் வந்து 2-3 வாரம் ஓட்டிப்பேன். இன்றைக்கி வந்து நான் மத்தியானம் மட்டன் எடுத்து செஞ்சேன். அதனால் மட்டன் குழம்பு வச்சு தோசை வச்சு சாப்பிட்டேன். எனக்கு முட்டை தோசை இந்த மாதிரி எனக்கு ஃபுட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்காவது நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடுவேன். முட்டை தோசை வச்சு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 9:30 எனக்கு மறுபடியும் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு. ஸோ டெஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு அந்த டெஸ்ட் போர்ஷனோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மீட்டிங் வச்சு சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நோட்ஸ் எடுக்கிறப்பெல்லாம். நிறைய வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சு நைட்டு உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்க முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். படுத்தா கூட எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக படுத்துனதை தவிர தூங்கவே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே ஒரு 2 o'clock தான் தூங்கினேன். மறுபடியும் காலைல ஒரு 7:30 தான் எழுந்தேன். 7:30 இருந்து மறுபடியும் அடுத்த டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நோட்ஸ்லாம் வந்து எழுதுறனே தவிர ரிவைஸ் பண்ணவே டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு ரிவிஷன் மெத்தட் நல்ல ஒரு ரிவிஷன் மெத்தட் தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப உடம்பு ஹீட்டு. இப்போ எக்ஸாம் வேறு வரப்போகுது. ஆல்ரெடி வந்து இன்றைக்கி இந்த வெயில் காலம்னா எது வருதோ இல்லையா கரெக்டாக அந்த ஹீட் ப்ராப்ளம்ஸ்லாம் உடம்புல வந்துடும். அதுக்காக வெந்தயம் ஊற வச்சு குடிக்கிறது, மோர் கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நானே வந்து என்னை பார்த்துக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த வருஷம் தான் நான் இப்படி பார்த்துக்கிறேன். ஏன்னா அம்மா இல்லைல்ல, அம்மா இருந்தாலும் தான் அவங்க பார்த்துப்பாங்க. அம்மாவும் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. அதனால அவங்க வர வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ உடம்பு சரியில்லைனா கூட பார்த்துக்க யாரும் இல்லை. அதனாலையாவது கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தேன். இந்த தயிரை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அம்மா வந்து ஊருக்கு போகும்போது இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாங்க எனக்காக. அதை எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து குடிச்சிட்டு, வெந்தய தண்ணி குடிச்சிட்டு உடம்பு கொஞ்சம் கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எப்போதும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, நான் வந்து ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்கேன். அதோட ஸ்டெனோ மட்டும் தான் முடிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதலை. அதோட போலீஸ் ரிப்போர்ட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ யாராவது வந்து ஸ்டெனோகிராஃபி ப்ளஸ் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த போலீஸ் ரிப்போர்ட்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து விமனுக்கு வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ரிப்போர்ட்டருக்கு. ஸோ அதை வந்து எல்லோரும் போய் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து போய் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இங்கிலீஷ் ஸ்டெனோ சீனியர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். பட் என்கிட்ட டைப்ரைட்டிங் இல்லை, அதனால் அட்டன் பண்ண முடியாது என்னால். ஸோ நீங்கள் ஏதாவது வச்சுட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோர்லாம் ஆற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் நம்ம படிக்க வேணாம், ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேப்பர் கிடச்சிது. அதோட டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன். இந்த டெஸ்ட் சீரிஸோட நிலமையை வந்து நான் அந்த கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ டெஸ்ட்டு முடிச்சுட்டு நான் ஆன்சர்லாம் கரெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 11:30 செஞ்சேன். அதனால் இன்றைக்கி லஞ்ச் கிடையாது, டைரெக்டாக நைட்டு டின்னர் தான். இதை மட்டும் ஒரு 11:30 போல் 11க்கு செய்ய ஆரம்பித்து ஒரு 11:30 செஞ்சு முடிச்சிட்டேன். இது டைம் லேப்ஸில் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. நான் நல்லா சமைப்பேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. நான் என்னோட ப்ரீவியஸ் இயர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் சமைக்க தெரிஞ்சதுனால அம்மா இல்லைனா நான் சர்வே பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னோடய ரெசிபி. நான் வந்து மொதல் நாள் நைட்டு ப்ரீவியஸ் டே நைட் வந்து சப்பாத்தி செஞ்சேன்.
ஸோ அந்த சப்பாத்தி வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால் அந்த சப்பாத்தியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் டெஸ்ட்டு சீரீஸோட ஆன்சர் கரெக்ட் பண்ணேன். நான் சோக கடலில் ஆழ்ந்திருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஆனால் பல்ல கட்டிகிட்டு இருக்கேன்னா டெஸ்ட் எழுதுறேன்னா நல்லாவே எழுதலை. முக்கால்வாசி கொஷின் தெரில. இட்ஸ் ஓகே, முடி அடங்கவே மாட்டுது லைக் மீ. சரி வாங்க போயிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னதான் கேட்டிருக்கானுங்க, நம்ம ஏன் தான் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கோம் அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் எழுதிட்டு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் முன்னாலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரே எழுதி கம்மியாக தான் மார்க் வாங்குவோம். அதை வேறு அனலைஸ் பண்ணி எதுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நினைப்பேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அனலைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் அனலைஸ் த கொஸ்டின் பேப்பர் விச் ஹேவ் வ்ரோட். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கான ஆன்சர் வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன எப்படிலாம் நம்ம கெஸ் பண்ணியிருந்தா ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் டு செக். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கெடியூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். எங்க வீட்டு கேலண்டர் நல்ல டேட்டு காட்டாதா, வழக்கம் போல லவ்வர்ஸ் டே எனக்கு மட்டும் ஏப்ரல் 1. எதுக்கு நான் இப்படி வந்து முடியை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கேன்னா கேமராக்காக சத்தியமாக கிடையாது. இந்த குடுமி போட்டு போட்டு இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி விரிச்சு போட்டு உட்காந்துப்பேன். முடிய வேற எதுவும் கிடையாது. ஸோ காலையில் ஒரு 11:30க்கு சாப்பிட்டதுனால இன்னைக்கு நோ லஞ்ச். டைரெக்டாக வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம் ஏதாச்சும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 24 hours அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு எதுவுமே உங்ககிட்ட காட்டல அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து இந்த 24 hours நானும் 248 hours நம்ம என்ன பண்ண போகிறோம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்கிறத தவிர்த்து வேறு எந்த வேலையும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம படிக்கிறதே காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப காட்டலை. பட் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நேற்று நைட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வந்து என்ன படித்தேன், ஆப்ஷனல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஆப்ஷனல் முடிச்சதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் படித்தேன். நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சுட்டு நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. நான் பார்த்துருப்பீங்க அப்பயே என் ஃபேஸ் எப்படி தூங்கி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அம்மா வீட்டில் இல்லை, அம்மா வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால மோஸ்ட்லி நான் கொஞ்சம் வந்து அம்மா இல்லைன்னா தூங்க மாட்டேன் நைட்டு. அதனால தூங்கவே இல்லை சுத்தமாக. ஸோ 3 days இது மாதிரி தூங்காமல் இருந்து இது ரொம்ப டயர்டாயிடுச்சு. நேற்று இருந்தாலும் ஒரு 11:30 12க்கு தான் தூங்கினேன். தூங்கி முடிச்சுட்டு காலைல எழுந்து மறுபடியும் வந்து கிளாஸ் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணேன். காலைல ஒரு 7:30க்கு தான் எழுந்தேன். எழுந்து முடிச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு செஞ்சதை பார்த்துருப்பீங்க. அதை சாப்பிட்டுட்டு டெஸ்ட்டு போட்டேன்னா டெஸ்ட்டு போட்டதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த டெஸ்ட்டு பண்ணதை அனலைஸ் பண்ணேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் டீ போட வந்திருக்கேன். மாடிக்கு போய் உட்காந்து கொஞ்ச நேரம் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவங்க டீ போட்டு போய் படிக்கலாம். ஆஸ் வி ஆல் நோ யூபிஎஸ்சி எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு 16 days ஆர் 20 days எக்ஸ்டென்ஷன் பீரியடில் நம்ம வந்து புதுசாக ஒன்றுத்தையும் கழட்ட முடியாது. ஆல்ரெடி பண்ணதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஆனால் என்னென்னா மெயின்ஸ்க்கு டைம் கொஞ்சம் கம்மியாகும். மெயின்ஸ் டேட் என்ன மாற்றுவாங்களான்னு தெரியல. இப்படி மாற்றாமல் இருந்தாங்கன்னா மெயின்ஸோட கம்மியாயிடும். ஸோ தோஸ் வாட் யாரெல்லாம் வந்து ப்ளீஸ் பாஸ் பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது டெஸ்ட் மார்க்லாம் பார்த்துட்டு. என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் லெஜெண்டு கிடையாதுல்ல. டெஸ்ட் எழுத பழகிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் மார்க்லாம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகாதீங்க லைக் மீ. ஸோ உங்களை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோலாம் போடுறேன். அதனால் யாரும் வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. பார்த்துக்கலாம், ட்ரை கொடுப்போம். இல்லைன்னா அடுத்த இடத்துல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டு குடிக்கலாம். வெயில் போல் செம்ம சூடாக இருந்துச்சு தடவை உட்கார்றதுக்கு. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட்டிட்டு உட்கார்ந்தோம்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். டீ எடுத்து
வந்தாச்சு மாடிக்கு வித் ஜியாகிரபி நோட்டு. இந்த இண்டஸ்ன்ற வெறும் ரிவர் சிஸ்டம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுது. படிக்க 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 பின்னாடி படிச்சுட்டே இருப்பேன், அது மறந்துட்டே வரும். அந்த மாதிரி நான் ரொம்ப புலம்புறேன்னு நினைக்காதீங்க. வீடியோவில் என்னோட எனக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுற ஒரு இடமா தான் நான் வந்து என்னோடய சேனலை பார்க்குறேன். ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து என்னென்னலாம் விஷயத்த கோ த்ரூ பண்ணுவாங்க, அதுவும் ஒரு மிடில் ஸ்டேஜில் படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்காது முன்ன பின்ன. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்த எல்லா விஷயத்துலையும் கஷ்டமாக இருக்கும். லைக் கொஸ்டின் பேப்பர் சால்விங்லேருந்து எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் என் சேனலில் பார்க்குறேன். ஸோ யாரும் ரொம்ப புலம்புறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ட் தென் எனக்கு ஒரு கமெண்ட் செம்ம சிரிப்பு படிக்கும்போது என்னென்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்னால இதெல்லாம் படிக்கவே முடியாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக 10th 12th வந்து ஃபஸ்ட் ரேங்காக தான் இருப்பீங்க அப்படிலாம் சொல்லி செம்ம காமெடியாக ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. என் வீட்டில் கூட நான் படித்து காமிச்சிருச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்னோட ப்ரீவியஸ் இயரில் கண்டினியூஸ்லி மென்ஷன் தட் ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்னென்னா நான் வீடியோவில் காட்டுற நேரம் படிக்கிறதுனால ஃபுல் 24 hours படிச்சுட்டுலாம் இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. நான் முன்னாடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன், 12 hours வந்து எனக்கு சேலஞ்ச் தான். படிக்கிறது 12 hours ஒரு சேலஞ்சு. எனக்கு அந்த மாதிரிலாம் படிக்கவே தோணாது. அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுனால ஐ கோ த்ரூ so many things throughout my preparation. ஸோ இது எல்லாமே கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக நம்மளோட அந்த நேம் லிஸ்ட்டில் நம்ம நேம் வர வரைக்கும் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து நம்ம எடுத்துக்கிறத வச்சு தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அல்டிமேட்லி எதுக்காகனா நம்ம அந்த போஸ்டிங்கை வாங்கணும். இதுக்கு நான் கோத்ரூ பண்ணுற சில விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்களும் உங்களுக்கு இருக்க தாட்ஸை கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நம்ம டீ குடிச்சுட்டு இந்த ஜியாகிரபியை படிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் ரிவர் படிக்கலாம். ஒரு ரிவர் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நோ அபவுட் ரிவர் நேம், tributary of that river, distributary of that river, in which state that river pass through. அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது வந்து ரீசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி படிச்சுக்கோங்க. ஓகேவா? லைக் மினரல்ஸ் எல்லாமே. இதெல்லாம் தான். இதை தவிர முக்கியமானது எதுவும் இருக்கான்னு தெரியல, இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் நோட்ஸில் அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் படிப்பேன். நோட்ஸில் இருக்கிறத படிக்கவே கஷ்டமாக இருக்குங்க. இதுவே படித்ததெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல இருந்துச்சு. இவர் எங்கள் கிளாஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரிவர்னால் அதை வரைஞ்சி டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே சொல்லுவாங்க, நாங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுப்போம். இதை நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணோம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி வித் மீ செஷன் அந்த மாதிரிலாம் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஜாலியாக இருக்கும் போல் அதெல்லாம் பண்ணும்போது. இந்த சிஸ்டம் இவ்வளோ வேகமாக நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் குப்பை கொட்டை போயிட்டுருக்கேன். குப்பை கொட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் படிக்கணும். அது குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் படிக்க உட்காந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறுபடியும் டைம் 7 o'clock ஆகிடுச்சு. 24 hours நான் காட்டிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் எதுவும் பண்ணாமல் இருந்தால் கூட படிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை. இல்லை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்குலாம் நேரமே கிடையாது. டெஸ்ட்டு போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி கொஞ்சம் படிச்சிருக்கேன், ரிவர்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் படிச்சிருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஸோ நிறைய பேர் வந்து என் வீடியோ கீழே உங்கள் வீடியோஸ் ரொம்ப நேச்சுரலாக ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ அதை போட்டு வியூஸ் வாங்குற அளவுக்கு என்கிட்ட நான் எதுவும் பண்ணவும் இல்லை. ஸோ எனக்கு தோன்றது அப்படியே நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, do like, share and subscribe to my channel and don't forget to comment below. Bye. See you in the next video.